Hello guys, welcome back to Peak Team Learners. இந்த வீடியோவில் அட்வான்ஸ்டு கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸில் இருக்க டாபிக்ஸ் தான் வந்து ஷேர் பண்ண போகிறேன். அண்ட் வாட் இஸ் நெட்வொர்க், யூசஸ் ஆஃப் நெட்வொர்க்ஸ் அண்ட் டைப்ஸ் ஆஃப் நெட்வொர்க்ஸ். இது வந்துட்டு எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், என்சிஏ, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இது எல்லாத்துலேயுமே இருக்கிற ஒரு சப்ஜெக்ட் தான் கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ். அண்ட் மாஸ்டர்ஸ் எல்லாம் எடுக்கும்போது கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸோட கொஞ்சம் அட்வான்ஸ்டு டைப்ஸாக தான் இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நெட்வொர்க்னு என்னென்னு பார்க்கலாம். நெட்வொர்க் வந்துட்டு இன்டர் கனெக்ஷன் ஆஃப் அ செட் ஆஃப் டிவைசஸ் தான். நம்ம டிவைசஸ் எல்லாம் வந்துட்டு கனெக்ட் பண்ணி வைக்கிறதா ஒரு நெட்வொர்க்னு சொல்கிறது. அண்ட் இது வந்துட்டு நம்ம கம்யூனிகேஷன் பர்பஸ்க்கு தான் யூஸ் பண்ணுறோம். டிவைசஸ் வந்துட்டு ஹோஸ்ட்டாக இருக்கலாம், லைக் டெஸ்க்டாப், லேப்டாப், ஃபோன் இந்த மாதிரி ஹோஸ்ட்டாக இருக்கலாம். அப்படி இல்லைனா ஒரு கனெக்டிங் டிவைஸாக இருக்கலாம், லைக் ரூட்டர் ஒரு ஸ்விட்ச். இந்த மாதிரி டிவைஸ் எல்லாம் நம்ம ஒன்றா கனெக்ட் பண்ணி வைக்கிறது தான் ஒரு நெட்வொர்க். அண்ட் அதை வந்துட்டு நம்ம கம்யூனிகேஷன் பர்பஸ் தான் யூஸ் பண்ணுறோம். இந்த டிவைஸ் எல்லாமே நம்ம வயர்டாகவும் வச்சுட்டு கனெக்ட் பண்ணலாம். வயர்டு டிரான்ஸ்மிஷன் மீடியா வச்சுட்டும் கனெக்ட் பண்ணலாம், வயர்லெஸ் வச்சுட்டும் கனெக்ட் பண்ணலாம். வயர்டுனா கோஆக்சியல் கேபிள், ட்விஸ்டட் பேர் கேபிள், ஆப்டிக் ஃபைபர், இந்த மாதிரி. வயர்லெஸ்னால் ரேடியோ வேவ்ஸ் அதெல்லாம் வச்சுட்டு வயர்லெஸ்ஸாக வந்துட்டு நம்மளால் கனெக்ட் பண்ண முடியும். இனி இந்த நெட்வொர்க்கில் யூசேஜஸில் என்னென்னு பார்த்திங்கன்னா, நம்ம வந்துட்டு இன்ஃபர்மேஷன் அண்ட் ரிசோர்ஸ் ஷேரிங்க்கு வந்துட்டு இந்த நெட்வொர்க்ஸ்லாம் வந்துட்டு யூஸ் பண்ணலாம். நம்மக்கிட்ட இருக்கிற இன்ஃபர்மேஷனை மற்ற டிவைஸ்க்கு ஷேர் பண்ணுறதுக்கும், அவங்கக்கிட்ட இருக்கிற ரிசோர்ஸ் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கிறதுக்காகவும் யூஸ் பண்ணலாம். பின்ன நம்மளால் ரிமோட்டாக இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் ரிட்ரீவ் பண்ணி எடுக்க முடியும். பின்ன இன்டர் பர்சனல் கம்யூனிகேஷன்லாம் வந்துட்டு கொஞ்சம் ஸ்பீடப் ஆகும். பின்ன இ-காமர்ஸ் இதுக்கெல்லாமே வந்துட்டு நம்ம இந்த நெட்வொர்க்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். இது மட்டும் இல்லை, இந்த மாதிரி நிறைய யூசஸ் வந்து இருக்குது. இனி இந்த நெட்வொர்க்கில் வந்துட்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. பர்சனல் ஏரியா நெட்வொர்க், லோக்கல் ஏரியா நெட்வொர்க், வைட் ஏரியா நெட்வொர்க், மெட்ரோபாலிட்டன் ஏரியா நெட்வொர்க், இப்படி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் வந்து இருக்குது. ஃபஸ்ட்டு லோக்கல் ஏரியா நெட்வொர்க் பார்க்கலாம். லோக்கல் ஏரியா நெட்வொர்க் வந்துட்டு யூஸ்வலி ஒரு ப்ரைவேட்லி ஓன்ட் ஒரு செட்டப்பாக இருக்கும். லைக் ஒரு சிங்கிள் ஆஃபீஸு இல்லைனா பில்டிங், ஒரு கேம்பஸ் இதில் யூஸ் பண்ணுற நெட்வொர்க்ஸாக இருக்கும். அண்ட் இது வந்துட்டு ப்ரைவேட்டாக இருக்கும். இதில் வந்துட்டு குரூப் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் அப்படி இல்லைனா டிவைசஸ் எல்லாம் நம்ம ஒரு காமன் கேபிள் இல்லைனா ஸ்விட்ச் வச்சு கனெக்ட் பண்ணியிருப்போம். அண்ட் இது வந்துட்டு ஒரு சின்ன ஜியோக்ராஃபிக்கல் ஏரியா தான் வந்து கவர் பண்ணும். ஃப்ரம் 1 கிலோமீட்டர்லேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் தான் வந்துட்டு இந்த லேண்ட்ஸ் வந்து கவர் பண்ணும். டேட்டா டிரான்ஸ்மிஷன் ஸ்பீடு வந்துட்டு ஹையராக இருக்கும். வேறு டைப்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது இதில் டேட்டா டிரான்ஸ்மிஷன் ஸ்பீடு வந்துட்டு ஹையாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1 to 10 Mbps அது வரைக்கும் இருக்கும். அண்ட் இதில் வந்துட்டு எரரு, நாய்ஸ் எல்லாமே வந்துட்டு மினிமைஸ்டாக இருக்கும். பிகாஸ் டிஸ்டன்ஸ் வந்துட்டு ரொம்பவே ஷார்ட். இதான் வந்துட்டு லேன், லோக்கல் ஏரியா நெட்வொர்க். இனி அவ்வளோதான் மெட்ரோபாலிட்டன் ஏரியா நெட்வொர்க். இது வந்துட்டு லேனை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் லார்ஜர் ஏரியா வந்து கவர் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்மால் டவுன் இல்லைனா சிட்டி இந்த மாதிரி ஏரியாஸை வந்துட்டு இந்த மெட்ரோபாலிட்டன் ஏரியா நெட்வொர்க் வந்து கவர் பண்ணும். அண்ட் இதில் வந்துட்டு ஃபால்ட் டாலரன்ஸ் வந்து லெஸ்ஸாக இருக்கும். அண்ட் கன்ஜெஷனுமே வந்துட்டு ரொம்ப கூடுதலாக இருக்கும். ஃபால்ட்டு டாலரன்ஸ்னால் இப்போ ஒரு டிவைஸு ஃபால்ட் ஆயாச்சுனாலும் பாக்கி டிவைசஸ்ஸு ஒர்க் பண்ண முடியணும். அதான் வந்துட்டு ஃபால்ட் டாலரன்ஸ். பட் இது வந்துட்டு இதில் கம்மியாக இருக்கும். ஃபால்ட் டாலரன்ஸ் வந்துட்டு மேனில் கம்மியாக இருக்கும். டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ரேட்டும் ப்ரொபகேஷன் டிலே எல்லாமே வந்துட்டு மாடரேட்டாக இருக்கும். இதுக்குள்ளே எக்ஸாம்பிள் தான் வந்துட்டு கேபிள் டிவி நெட்வொர்க் இன் சிட்டி. இன்னொன்று வைட் ஏரியா நெட்வொர்க். வைட் ஏரியா நெட்வொர்க் வந்துட்டு ஒரு லார்ஜ் ஜியோக்ராஃபிக்கல் ஏரியா வந்துட்டு கவர் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் எ டவுன், எ ஸ்டேட், a country or even the world. இந்த மாதிரி லார்ஜ் ஜியோக்ராஃபிக்கல் ஏரியா கவர் பண்ணுறது தான் வைட் ஏரியா நெட்வொர்க். இந்த வைட் ஏரியா நெட்வொர்க்கில் வந்துட்டு ஃபால்ட் டாலரன்ஸ் வந்து ரொம்பவே லெஸ்ஸாக இருக்கும் கம்பேரிங் அதர்ஸ். மெட்ரோபாலிட்டன் ஏரியா நெட்வொர்க், லோக்கல் ஏரியா நெட்வொர்க்லாம் கம்பேர் பண்ணும்போது ஃபால்ட் டாலரன்ஸ் வந்துட்டு ரொம்பவே கம்மியாக இருக்கும். அண்ட் கன்ஜெஷன் வந்துட்டு கூடுதலாக இருக்கும். அண்ட் இதில் வந்துட்டு நம்ம டிரான்ஸ்மிஷன் மீடியாவுக்கு வந்துட்டு ஆப்டிக் ஃபைபர்ஸ், மைக்ரோவேவ், சேட்டலைட்ஸ் இதெல்லாம் தான் யூஸ் பண்ணுறோம். அப்போ இவ்வளோ தான் இதுக்குள்ளே இன்ட்ரோடக்ஷன், அட்வான்ஸ்டு கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ்க்குள்ளே இன்ட்ரோடக்ஷன். வாட் இஸ் அ நெட்வொர்க், யூசஸ் அண்ட் டைப்ஸ் ஆஃப் நெட்வொர்க். இனி அடுத்த வீடியோவில் டைப்ஸ் ஆஃப் WAN பார்க்கலாம். அண்ட் அப்படியே இதோட அட்வான்ஸ் லெவல் டாபிக்ஸ்க்கு வந்து மூவ் பண்ணலாம். இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். Thank you.